ஒரு ஷார்ட் பீரியடில் நீங்கள் கற்றுக்கிற பாடம் இது மட்டுமா தாங்க இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. உங்களுக்கு 20 வயசு கடந்திருக்கலாம், இல்லை 30 வயசு, 40 வயசு, 50 வயசாக கூட இருக்கலாம். எல்லாருமே ஒரு சில மனிதர்களாக இருக்கலாம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சுச்சுவேஷனை கடந்து தான் வந்திருப்பீங்க. வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பல வலிகள், நிறைய சந்தோஷங்கள், நிறைய துக்கங்கள், சொல்ல முடியாத மனவேதனைகள் இப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு ஏக்கங்களோட தான் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையும் இருக்கும். பட் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு அப்புறம் தான் தெரியும், ஸோ எதுக்காக இவ்வளவு வேதனை, எதுக்காக இவ்வளவு போராட்டம், எல்லாமே ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி அவங்க மூலமாக எனக்கு இது கிடைக்கணும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கங்கள் தான் நிறையவே இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் ஒருத்தங்க உணரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நான் தாங்க ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ அதை மட்டும் ஒரு மனுஷன் உணர்ந்துக்கிட்டான் அப்படின்னா ஈஸியாக அவங்களுடைய வாழ்க்கையை லீட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படிக்கிற பாடத்தை விடைக்கும், அதாவது இந்த வாழ்க்கையோட ஒன்றிய ஒரு பாடம் இருக்குது பார்த்தீங்க, அதுதாங்க உண்மையான அனுபவம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த அனுபவம் கற்றுத்தர்ற பாடத்தை விட ஒரு சிறந்த பாடம் இந்த உலகத்தில் யாராலையுமே கற்றுத்தரதுக்கு முடியாது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ எப்போதுமே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா அது இந்த விஷயமாக தான் இருக்கும். என்ன, நான் தான்ப்பா ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதை எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.